இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2025 மிகவும் முக்கியமான தற்போது 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்குங்க. இந்த ஏப்ரல் மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான தெய்வீகமான சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால தான். ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் அந்த மாதிரி சிறப்பு நாளாக வருது. அதில் ஒரு சிறப்பு நாள் கூட இப்போ வரப்போகுது. அதை பற்றிய தாள்களை தான் இந்த வீடியோவில் ஆன்மீக ஜோதிட தாள்களாக பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஒரு அற்புதமான நாள். அன்று தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனியுடைய 29ஆம் நாள். கிழமை வந்து அன்னைக்கு சனிக்கிழமை. வரக்கூடிய இந்த சனிக்கிழமை அப்படி என்ன அற்புதமான நாள் இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய இந்த சனிக்கிழமை அப்படி என்ன வருது அப்படின்னா, பௌர்ணமியானது வருது. பௌர்ணமி வருவது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பிரபஞ்சத்தில் மிகவும் பெரிய விஷயந்தான். இந்த பங்குனி வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிறைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்திருக்கு. பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக மாற்றங்களால் தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களோட ராசிக்கு தலையெழுத்து என்ன மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பங்குனியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி இதுக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் இருக்குல்ல, அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. முதல்ல பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். பங்குனியில் உத்தரம், வசந்த நவராத்திரி போன்ற விழாக்களும், காரடையா நோன்பு, விஜய ஏகாதசி, அமலாகி ஏகாதசி போன்ற வழிபாட்டு முறைகளும், காரைக்கால் அம்மையார் குரு பூஜையும் இந்த மாதத்தில் நடைபெறும். அதே போல் இம்மாதத்தில் தெய்வங்களுடைய திருமணங்களோடு மனிதர்களுடைய திருமணங்களும் நிறைய நடைபெறும். அதனால் இது திருமண மாதம் என்ற சிறப்பினை கூட பெறுது. இம்மாதத்தில் தான் தாவரங்களில் உதிர்ந்த இலைகள் தளிர்க்க ஆரம்பிக்கும். அதனால் இம்மாதம் வந்து வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுது. ஆக்சுவலி இவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மகா சங்கம பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் பங்குனி உத்தரம் முருகன் கோவில்களில் இன்றளவும் கொண்டாடப்படுது. இந்த நாளில் தான் சிவன் பார்வதி, முருகன் தெய்வ யானை, ராமர் சீதை, ஆண்டாள் ரங்கமன்னர் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்களில் கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் சாஸ்தா, மகாலட்சுமி, அர்ஜுனன் ஆகியோர்களுடைய அவதார தினமும் இந்த நாளில் தான் நிகழ்ந்ததாக கருதப்படுது. பெரும்பாலானோர் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் இந்த நாளில் தான் மேற்கொள்கிறாங்க. ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாள் வந்து பங்குனியில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஹைலைட்டான நாள். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த நாளில் நீங்களும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது. தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றனாலதால தான் இந்த நாளில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதமும் ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம். ஆக்சுவலி இது கல்யாண விரதம் என்று அழைக்கப்படும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை வேண்டி உங்களுக்கு அமைய நினைச்சிங்கன்னா இந்த நாளில் கல்யாண விரதம் மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பலிக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் தான் பங்குனி உத்தரத்தன்று தேர் திருவிழாவும் பிரசித்தி பெற்று நடைபெறும். இந்த பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய அந்த நாளில் தான். அதனால் தேர் திருவிழாலாம் பார்க்குறது நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். தேர் திருவிழாலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி பௌர்ணமி கொண்டு இருக்குது. இப்பேற்பட்ட இந்த பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு அளவு கடந்த பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் பெருசாக கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் அம்மன் கோவிலுக்கு போங்க. அங்கு 6 அகல் விளக்குகள் வந்து எடுத்து அந்த 6லையுமே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து ஊற்றுங்க. அதில் விளக்கு போட்டு வணங்கிட்டு வாங்க. அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான விஷயத்தை செய்தாவே
கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு பெற முடியும். இதுதான் பங்குனி பௌர்ணமியில் செய்ய வேண்டிய உங்களுக்கான பரிகாரம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பௌர்ணமியிலேருந்து உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத சொல்ல போகிறேன். இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களோட தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிற பலன்கள் வைத்து தெரிந்து கொள்ளுங்க. வாங்க பார்க்கலாம். மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் படிப்பில் கவனம் செலுத்துனீங்கன்னா கோட்டை விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்துங்க. பாடங்களை அன்னன்னைக்கு நடத்துகிறத முன்னதாகவே படித்து முடித்து நீங்கள் ஆசிரியர்களுடைய பாராட்டுதல்களை பெற்றுக்குங்க. ஆசிரியர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கலனாலும் அன்னன்னைக்கு பாடத்தை முடிக்கிறது நல்லது. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் அள்ளுவது உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்த்த மதிப்பெண்களை அள்ளுவதற்கு முயற்சி பண்ணுங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்களை அள்ளுவதற்கு முயற்சி பண்ணும் போது தான் நீங்கள் காலேஜிலலாம் நல்லா சேர முடியும். ஸோ இது மாணவ மாணவிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறமா பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாவே பாதி உங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி தான். உற்றார் உறவினர்கள் கூட உங்கள்கிட்ட பாசத்தோடு பழகுவாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல தெம்பை கொடுக்கும். இல்லத்திற்கு கூட தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வாங்கலாம். ஏசிலாம் வாங்குறதா இருந்தால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வாங்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெரியோருடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டீங்கன்னா குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க பெரியோர்களுடைய ஆலோசனைப்படி இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் போது தப்பித்து கொள்ளுங்க. இது பெண்மணிகளுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்படி மேற்கொள்ள வேண்டியது இருக்கும்போது கண்டிப்பாக மேற்கொண்டிருங்க. ஆனால் உங்கள் சுய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாது. அதே சமயம் சக கலைஞர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அவங்க உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க. திறமைகளை வளர்த்து கொண்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு தனுசு ராசிக்காரங்க போகணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறைக்காரங்க சக கலைஞர்களுடைய உதவி கிடைக்கும் போதே இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதை முழுசாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் திறமையை வளர்த்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தேடி புதிய பதவிகள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரும். அப்புறம் செய்யக்கூடிய காரியங்களில் கூட சிறு தடைகள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் பயப்பட தேவையில்லை. தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை செய்துட்டே இருங்க. அதனால் முடிவு உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அதே சமயம் பொதுநலத்தோடு இணைந்த சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்கள் நீங்கள் செயல்படுத்தணும். அப்படி நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். தொண்டர்களெல்லாம் அரவணைத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் அகலும். ஏன்னா தொண்டர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதனால் மறைமுக எதிர்ப்புகள் அகலும். ஸோ இந்த மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க நுணுக்கமாக இந்த பௌர்ணமியிலிருந்து செயல்படணும். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனைத்து வேலைகளையும் குறித்த காலத்திற்குள் முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்ட பெறணும். அதே போல் பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளணும். பணவரவு கூட நன்றாக இருக்கு. பணவரவு நன்றாக இருக்கும்போது சேமிப்பெல்லாம் பண்ணணும். அதே போல் சக ஊழியர்களுக்கு உதவிகள்லாம் செய்யுங்க. சக ஊழியர்களை உங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கு இப்போ நீங்கள் அவங்களுக்கு உதவிகள்லாம் செய்யணும். இப்போ நீங்கள் உதவிகள் செய்தீங்கன்னா ஃப்யூச்சர் அவங்க நல்லா உங்களை பார்த்துக்குவாங்க. ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரியெல்லாம் செயல்படணும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தான் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்க போகுது. உங்களுக்கான என்ன பலன் கிடைக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நடந்து இதற்கேற்ப பலன் பெறுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் இதை பார்க்கட்டும்.
இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து அவங்களும் வந்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கட்டும்.